அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் என்னுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தான் நான் சொல்ல இருக்கிறேன். அதாவது எனது கசப்பான வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நான் சொல்ல இருக்கிறேன். மற்றது என்னுடைய பேரெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னுடைய இதை பகிர்ந்து கொள்றதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. அண்டியாம் வீடியோவில் எஸ்கேட வீடியோவில் கதைக்கும் போதுனா அம்மா இல்லை அப்படின்ன மாதிரியும் எனக்கு எத்தனையோ உறவுகள், அதாவது சொந்த உறவுகள் இருந்த எத்தனையோ விதத்தில் என்னை கஷ்டப்படுத்தி இருக்கணும் அப்படின்ன மாதிரி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ சில பேர் கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, என்ன அப்படி நீங்கள் ஒரு கவலையாக கதைச்சிங்க என்ன அப்படின்ன மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. இதில் அதுக்கான பதிலை நான் சொல்லிக்கொள்ளுறேன். நான் இப்போ உங்களை உறவாக தான் பார்க்குறேன். அதாவது எனக்காக இதில் ஒரு திட்டி கதைக்கிறவங்களை கூட நீங்கள் ஒரு சகோதரமாக இருந்து சமந்தம் என்று சொல்கிறவங்க சகோதரமாக இருந்து இதில் ஒரு என்ன கதைச்சவங்களை, அதாவது என் முகத்தை பற்றி கதைச்சவங்களை நீங்கள் கதைச்சிருந்தீங்க. நான் உண்மையிலேயே நான் உங்களை ஒரு சகோதரமாக தான் பார்க்குறேன். அதே மாதிரி சிவகுமாரண்ணா, குட்டி பாலா என்றவங்களை எல்லாருமே நான் என்ன உறவுகளாக தான் பார்க்குறேன். அவைக்காகவும் மற்றது இன்னும் சில உறவுகள் கேட்டிருந்தீங்க. அப்போ அதால தான் இதை நான் சொல்ல இருக்கிறேன். என்னுடைய பேர் தர்ம தாட்சாயினி. என்னுடைய அப்பாவோட பேர் தர்மராசா. அம்மாவோட பேர் இந்திரலேகா. என்னுடைய கணவரோட பேர் அருண். பிள்ளைகளோட பேர் அக்ஷயா, அக்ஷரன். ஓகே, நான் 1997 11ஆம் மாதம் 13ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் பிறந்த நான். என்னுடைய ஊர் யாழ்ப்பாணத்தில் அச்சுவேலி என்ற கிராமத்தில் தான் நான் பிறந்த நான். என்னுடைய வாழ்க்கை, அதாவது கசப்பான வாழ்க்கையை பற்றி தான் உங்களுக்கு இப்போ சொல்ல இருக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் சொல்லுங்கள். அதே மாதிரி இது பிடிக்கல, இதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் இதை தவிர்த்து கொள்கிறேன். உங்களுடைய கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குது. இதில் உங்களோட கருத்தை நீங்கள் தெரிவிங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். இது நீங்கள் லைக் பண்ணுறதால எத்தனையோ பேருக்கு போய் சேரும்னு சொல்லிக்கொண்டு வாங்க இந்த வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம். நான் சின்ன வயதில், அதாவது எனக்கு முன்னுக்கு 2 அக்காவே இருக்கணும். அவையும் பொம்பளை பிள்ளைகள் தான். நான் 3வது பொம்பளை பிள்ளை. 3வதாக ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்க வேணும்னு தான் எங்களோட வீட்டில் அப்பா சரி அம்மா சரி எதிர்பார்த்தாங்க. அவங்களை நான் பிறக்கும்போது கூட மாற்றி தான் பிறந்தேன், ஒரு பொம்பளை பிள்ளையாக. அவங்க ஆனால் அப்படி நினைக்கல, என்ன ஒரு அப்படி அவங்க நினைக்கல. அவங்க ஒரு இது பார்க்காம தான் வளர்த்தவங்க. என்றாலும் ஒரு பிறக்கும்போது கூட அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து தான் நான் பிறந்தேனா. அதுக்கு பிறகு நான் பிறந்த பிறகு அப்பா ஒரு வேலை காரணமாக ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருந்து வேற அந்த கட்சியிலேயே இருந்து வேலை செய்ய வேண்டிய நிலைமை கிட்டத்தான் இருந்தவர். ரெண்டாலும் அக்காவையோட சேர்ந்து திரிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கிறார். நான் பிறந்த பிறகு அப்பா அங்கேயே இருந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ வீட்டை வரையில் அப்போ சில பேர் எனக்கு சொல்லியிருக்கணும், நீ ராசி இல்லாதபடியத்தான் அப்பாவே பிரிச்ச நீ அப்படின்ன மாதிரி சில பேர் சொல்லியிருக்கணும். ஆனால் அப்பா எங்களை பார்க்க வேணும், குடும்பத்தை பார்க்க வேணும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த காசு வேணும் தானே சாப்பாட்டுக்கு. அப்போ அதால் தான் அப்பா போய் அதில் சேர்ந்தவர். ஆனால் சில பேர் அது என்னுடைய ராசியால் தான் அப்படின்னு சொன்னவங்க. அந்த டைம் நான் புரிஞ்சு கொள்ளையில. ஆனால் இப்போ புரிஞ்சு கொள்றேன் இருக்கலாம் சில நேரம் உண்டு. அப்போ அப்பா எங்களோட இல்லை. அதுக்கு பிறகு அம்மாவோட தான் இருந்தேன் நான். எனக்கு அப்பாவோட பாசம் கிடைக்கல. என்னடா அப்பா அங்கேயே இருக்கிறபடியா அப்பாவோட சேர்ந்து நான் நித்திரம் கொண்டது கிடையாது. அப்பாவோட சேர்ந்து நான் கதைச்சது கிடையாது. அப்பாவை ஒரு நாள் எதிர்த்து கதைச்சதும் கிடையாது. அப்பா பார்த்து நேரம் கதைக்கிறதுக்கும் எனக்கு பயமதால் அப்பாவோட நான் இதாக கதைக்கிறதும் இல்லை. அப்பாவுக்கு மூத்த காண்டா நல்லா பிடிக்கும். அம்மாவுக்கு கடைசி பிள்ளை நான் என்றபடியா என்ன நல்லா அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ எனக்கும் அம்மா அப்பாவும் இப்படி எங்களோட இல்லாதபடியா எனக்கு அம்மாண்டா சரியான ஒரு உயிராக இருந்தேனா. அப்போ அம்மாவை சரியாகவே எனக்கு பிடிக்கும். அம்மா இல்லாட்டி நான் இந்த
உலகத்திலேயே வாழ மாட்டேன் அப்படின்ன மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது அம்மா இருக்கும்போது மட்டும்தான் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கண்டிருக்கிறேன். சின்ன வயசில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், 90 கிட்ஸ்ண்டாலே மண் விளையாடுவாங்க. அப்படி எல்லாமே ஒரு சந்தோஷமாக எல்லா உறவுகளாகவும் சேர்ந்து விளையாடுவோமே. நான் அப்படி சந்தோஷமாக அம்மா இருக்கும் வரைக்கும் தான் நான் அந்த சந்தோஷத்தை நான் பெற்றேனா. அதுக்கு பிறகு அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. எனக்கு 14 வயசு, அப்படியே காலங்கள் ஓடி 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 14 வயசு எனக்கு வந்துட்டு. 14 வயசு ஆகியும் நான் பெரிய பிள்ளை ஆகல. அப்படி பெரிய பிள்ளை ஆகாதால எத்தனையோ பேர் என்ன இன்னும் இப்படி இதண்டியில் இப்படி இருந்துருவாளா அப்படின்ன மாதிரி அம்மாவை கேட்க வலிக்கிட்டாங்க. அம்மாவுக்கும் ஒரு சின்ன கவலை மாதிரி என்னோட சேர்ந்து எனது நண்பியாக இருக்கலாம், என் மச்சாளாக இருக்கலாம், எல்லாருமே பெரிய பிள்ளை ஆகும்போது நான் நான் மட்டும்தான் அதில் அப்படி எல்லாமே இருக்கும்போது எல்லாருமே அம்மாவை என்ன அப்படின்ன மாதிரி கேட்க வலிக்கிட்டாங்க. அம்மா சில வேலைகளில் அக்காவிக்கு கவலைப்பட்டும் கதைச்சிருக்கிறா. அப்படி கவலைப்பட்டு கதைக்கும் போது ஒரு நாள் நான் விடிய வேலை நான் ஒழும்புறேன், எனக்கு ஒரு மாற்றம் ஒன்று தெரியுது. அப்படி ஒரு மாற்றம் தெரிகிற வேளையில் நான் அம்மாவுக்கு போய் சொல்கிறேன். அது என் வாழ்க்கையில் நடந்தபடியாக தான் அம்மாவுக்கு இப்படியான நிலைமை வந்ததுன்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நானும் சொல்லிக் கொடுக்குறேன், அது உண்மைதான். அப்போ நான் போய் அம்மாவுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அம்மாவும் எல்லாருக்குமே இப்போ ஹோல் அடித்து ஒரு சந்தோஷத்தோடு, அம்மாவுக்கு சரியான சந்தோஷம், எல்லாருமே இப்படி கதைச்சதுக்கு இதுன்னு சொல்லி அம்மாவுக்கும் சந்தோஷம். அம்மா கோல் அடித்து எல்லாருக்குமே என்னுடைய பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டாள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கோல் அடித்து சொல்லி, அந்த நேரத்தில் கோல் அடிச்சுன்னு சொல்லிடலான்னு நினைக்கிறேன், போய்த்தான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். போனுண்டாலும் போய் கடையில் போய்த்தான் அடித்து சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். அப்படி அம்மா சொல்லி மாமா குப்பை தண்ணியெல்லாம் பார்த்து எல்லாமே முடிச்சுட்டு அம்மா அண்டு ஃபுல்லாகவே ஈரத்துக்கு நண்டாங்க. அப்படி நண்டுட்டு இரவு அம்மா என்னோடைய நித்திரை கொண்டாங்க. அம்மாவோட தான் நான் நித்திரை கொள்வேன். அப்படி இருக்கும்போது அம்மா என்னோட நித்திரை கொண்டாங்க. அடுத்த நாள் விடிய நான் என் அக்காவிக்கு பூப்பணித நீராட்டுவிழா, அதாவது சாமந்திய வீடுன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குமே அப்பா இந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு அம்மா சரி அப்பா சரி பிரிவினை பார்க்குறீங்களா, அதால் 2 அக்காவைக்கும் சாமந்திய வீடு நல்ல பெருசாக செய்திருந்தாங்க. அப்போ எனக்கும் அப்படி செய்வாங்க. அப்படி சின்ன வயசில் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குன்னு தானே, அப்படி செய்வாங்க அப்படின்னு நானும் ஒரு ஆசையோட அடுத்த நாள் விடிய ஒழும்புறேன். அப்படி ஒழும்பும்போது பக்கத்தில் அம்மா படுத்திருந்தா, அம்மா ஒழும்பேல. அம்மாண்டு இதுண்டா அம்மாவுக்கு கதைக்கிறாவும் இல்லையா. அப்போ என்னடா அப்படின்ட்டு எல்லாருமே குளறி அடித்து பார்க்கும்போது அம்மாவுக்கு முதல் நாள் அந்த ஈரத்துக்குள்ள நின்றபடியாகவும், அம்மாவுக்கு ப்ரெஷர் இருந்தபடியாகவும் அம்மாவுக்கு கைகால் இழுத்துச்சு. அம்மாவுக்கு கைகால் இழுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாச்சு. அக்காவையை நல்லபடியாக அந்த பத்தியம் எல்லாம் வரைச்சி பார்த்து அப்படி மாதிரியெல்லாம் பார்த்தவா என்ன இப்படி ஒரு சூழ்நிலை வந்தபடியா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டா. நானும் போயிட்டு இருந்து என்னடா அம்மாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி 2வது அக்கா தான் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு கொண்டு இருந்தவா. மூத்த அக்காவும் என்னது மச்சாலும் தான் என்ன வீட்டில் இருந்து என்ன பார்த்தவங்க. அப்படி பார்க்கும்போது அதுக்கு பிறகு அம்மாவை துண்டு வெட்டி வீட்டை விட்டுட்டாங்க. வீட்டை விட்ட போது அம்மா இந்த மூக்கு காலையெல்லாம் வயர் விட்ட மாதிரி அம்மா நடக்க மாட்டாங்க, கை காலெல்லாம் இழுத்துட்டு வாயும் கதைக்க இயலாது. ஒரு கிழமை கழிச்சு அம்மா வீட்டை வராங்க. அப்போ வீட்டை வந்த பிறகு அம்மாவை தான் கூடுதலாக எல்லாருமே பார்க்க வராங்க. என்னண்டா இப்படி ஒரு நிலைமை இருக்க என்ன பார்க்க வர மாட்டாங்க தானே. அப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்த டைமில் கூட அம்மாவுக்கு இப்படி ஒரு நடந்தபடியா எல்லாருமே அம்மாவை பார்த்துட்டு எல்லாருமே ஆறுதல் சொல்லிட்டு போனவாங்க. சில பேர் நான் இதால் தான் அம்மாவுக்கு இப்படி நடந்தது, என்னுடைய ராசியால் தான் அம்மாவுக்கு இப்படி நடந்தது அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அப்படியே காலங்கள் போகுது. அம்மாவுக்கு
குளிக்க வைப்பேன். அந்த சின்ன வயசுலேயே அக்காவையும் செய்வினை நானும் செய்கிறது. குளிக்க வாக்குறது, அம்மாவோட உடுப்பை துவைக்கிறது, அம்மா எல்லாமே படுத்த படுக்கையில் தான் எல்லாமே அப்போ நாங்களும் செய்து கொள்ளுவோம், 3 பேருமே செய்து கொள்ளுவோம். அப்போ அப்படி இருக்கும்போது எங்களோட 2 அக்காவையும் வந்து 2 பேருக்குமே குழந்தை கிடைச்சிட்டு அப்போ அவங்க வந்து தூக்கி கடைசி நேரம், அதாவது கடைசி நேரம் அவங்களால வந்து 2 வருஷமாக வந்து அம்மா நல்லபடியாக இருந்தாங்க. எல்லாருமே 3 பேருமா சேர்ந்து நல்லபடியாக பார்த்தோம். கடைசி நேரம் வந்து அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு நிலை வந்து கொஞ்சம் மோசமாயிட்டு கடைசி நேரம் வந்து அம்மாவுக்கு ஒரு பக்கம் தான் இழுத்துருந்தது. பிறகு வந்து 2 பக்கமுமே அம்மாவுக்கு இழுத்துட்டு அப்போ கடைசி நேரம் அக்காவைக்கும் வந்து 2 பேருமே ஒரே நேரத்தில் 2 பேருமே அவங்களுக்கு குழந்தை கிடைச்சதால அவங்க வந்து அப்படி தூக்கி செய்யலாதானே, மற்றபடி சாப்பாடெல்லாம் செய்து தருவாங்க. இப்போ தூக்கி இதன்ற வேலைகள் மற்றது அம்மாவை வந்து அம்மாவோட இது இந்த தெரியும் தானே உங்களுக்கு, படுத்த படுக்கையில் தானே எல்லாம் அதெல்லாம் செய்கிறது நான் தான். அப்போ அப்படி செய்யும்போது அம்மாவுக்கு அப்போக்கு நானும் சின்ன பிள்ளை தானே, எனக்கு இப்போ வரைக்கும் அதுதான் கவலை. என்னென்னா நான் வந்து அம்மாவை ஒழுங்காக பார்த்துருந்தா அம்மா உயிரோட இருந்திருக்கலாம் இது வரைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நான் சின்ன பிள்ளையினுடைய சில விஷயங்கள்ல நானும் கவனிக்காமல் போயிட்டேன், கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். அப்போ அம்மாவை அப்படி பார்க்கும்போது அம்மாவுக்கு உடம்பு நிலை வந்து இதாக போய் வந்து அவங்க சாகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அப்போ நான் வந்து அன்றைக்கு தான் முதல் ஸ்கூல் தொடங்குது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். அதாவது வந்து எனக்கு 16 வயசு, ஸ்கூலுக்கு முதல் நான் போகிறேன். அதாவது வந்து அந்த டேர்ம், அதாவது 11ஆம் ஆண்டுக்கு முதல் நான் போகிறேன். போயிட்டு நான் அங்கே இருக்கிறேன். என்னுடைய அத்தான் வந்து அங்கே வாரார். அங்கே வந்துட்டு அதிபரோட கதைச்சு இப்படி அவங்களோட அம்மாவுக்கு இயலாதுன்னு சொல்லி வீட்டை வந்தால் அம்மாவுக்கு வந்து சரியாக இயலாது, டாக்டர் ஆக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க நாளைக்கு இறந்துடுவாங்க அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. அப்போ வீட்டில் வந்து இப்போ ஆக்கள் எல்லாம் வருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் அவங்க அப்படி இருந்துட்டாங்க. இன்னும் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி இப்போ அக்காவே சரி எங்களோட குடும்பங்கள் சரி எல்லாருமே இப்படி அவங்க கிடந்து கஷ்டப்படுறதுக்கு அவங்க இதெண்டாலும் பரவாயில்லை அப்படின்ன மாதிரி அவ்வளோத்துக்கு அவங்க அம்மா கஷ்டப்பட்டுருக்குறா. படுத்த படுக்கையில் கிடந்து எல்லாமே இன்றைக்கு அவங்க எல்லாமே அம்மாவை பாவம் பார்க்க வலிக்கிட்டாங்க. அப்போ எனக்கு மட்டும் ஒரு கவலை என்னென்னா, அக்காவை வந்து வெட்டிங் பண்ணிட்டுனா நான் வந்து வெட்டிங் பண்ணல, நான் தனிச்சு போயிடுவேன். அப்பா வந்து அப்படி அங்கே இருக்கிறபடியே நான் தனிச்சு போயிடுவேன் என்று சொல்லி எனக்கு சரியான கவலை. அம்மா இல்லாட்டி இருக்கவே மாட்டேன். எனக்கு வந்து அம்மாவும் என்னை விட்டுட்டு போகலாத நிலைமையில் அப்படியே இழுத்து கொண்டு இருக்கிற அம்மாவுக்கு வந்து உயிர் போகுது இல்லையா. ஆனால் அம்மாவுக்கு சரியான சீரியஸ். ஆனால் அப்படியே இழுத்து கொண்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரு சாத்திரியார் வந்து பார்த்துட்டு அவர் சொன்னார், அவ வந்து கடைசி பிள்ளைய நினைச்சு கவலைப்படுறா, அதால் கடைசி பிள்ளை தனிஞ்சு போயிடும் அப்படின்ன மாதிரி கவலைப்படுறா அப்படின்ன மாதிரி சொல்லி இருக்கும்போது அக்காவையும் சரி அப்பாவும் சரி வாக்கு கொடுத்துருந்துச்சுன்னா என்னை வந்து நல்லபடியாக பார்ப்போம் அப்படின்ன மாதிரி வாக்கு கொடுத்துருந்துச்சுன்னா. அப்படி கொடுக்கும்போது அம்மாவுக்கு அப்பாவும் சொல்லி அழுதவர், நான் அவளை ஒழுங்காக பார்ப்பேன் அப்படின்ன மாதிரி அப்பாவும் சொல்லி அழுதார். அதே மாதிரி அப்பாவும் பார்த்துருந்தார் என்ன. அப்போ அதுக்கு பிறகு என்ன வந்து சாத்திரியார் சொன்ன விஷயம், நீங்கள் அம்மாக்கு கிட்ட நிற்க வேண்டாம். என்னென்னா அவள் போகும்போது உங்களை அப்படி அந்த இது வந்து பட்டு தனம் போகுமாம் அந்த பாசத்தில், அது வந்து பட்டு போகும்போது என்ன பாதிக்கும், இல்லாட்டி கூட்டி கொண்டு போயிடும் அப்படின்ன மாதிரி அந்த சாத்திரியார் சொன்னபடியா என்ன வந்து அம்மா சாகும்போது எனக்கு அந்த விஷயத்துலேயும் ஒரு கவலை. அம்மா அந்த உயிர் பிரியும் போது கூட நான் அம்மாக்கு கிட்ட இல்லை, என்னை வந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போன நேரத்தில் வந்து அடுத்த நாள் இரவு ஒரு சத்தம் வந்து எங்களோட மாமா வந்து இறந்துட்டார்.
இரவு வந்து ஒரு சத்தம், அம்மாவோட பேர் வந்து பபான்னு சொல்லுவாங்க, வீட்டு பேர் சொல்லுவாங்க. அப்போ இரவு ஒரு சத்தம் கேட்குது, பபா அண்டு மாதிரி ஒரு உருத்த குரலில் கேட்குது. அப்படி கேட்ட போது வீட்டில் வந்து எந்த ஒரு ஆம்பளைகளுமே வீட்டை இல்லை, எல்லாருமே வந்து கடைக்கு போயிருந்தாங்க சாமான் பண்ணுறதுக்காக. அப்போ நாங்கள் எல்லாருமே பயந்துட்டோம். என்னை வந்து அந்த வீட்டுக்கு தான் வேறு ஒரு இடம், அதாவது தனி ஒரு ரூம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் என்னை கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ எல்லாருமே பயந்து எல்லாருமே படுத்துட்டோம். அம்மா வந்து சாகும்போது கூட தன்னுடைய அன்பை வந்து எனக்கு வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதாவது வந்து என்ன போகிறதுக்கு அம்மாவுக்கு விருப்பமில்லை. அதே போல் தான் செத்தாலும் அவள் தாலிக்கொடி போட்டிருந்தா, அவளுக்கு வந்து போட்டிருந்தாங்க. அந்த தாலிக்கொடியை பிடிச்சு என்னுடைய பேர் வந்து வீட்டு பேர் வந்து பபி என்ன இப்படி காட்டி கொண்டு இருந்தாங்க. எனக்கு தான் இந்த தாலிக்கொடி கொடுக்க வேணும் அப்படின்ற வந்து காட்டி கொண்டு இருந்தாங்க. அந்த சாகிற நேரத்தில் கூட தன்னுடைய ஒரு அன்பை வந்து வெளிக்காட்டினா. அப்போ அடுத்த நாள் விடிஞ்சும் அம்மாவுக்கு வந்து எதுவுமே இதண்டையில் அம்மா அப்படியே சேடம்னு சொல்லுவாங்க, அப்படி வந்து இழுத்து கொண்டே இருந்தாங்க. அம்மா சாகையில் அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, தன்னை மாதிரி யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் வந்து அம்மாவும் தன்னுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. தான் எப்படியாவது உயிர் பிழைக்க வேணும் அப்படின்னு வந்து அம்மா இதண்டி கொண்டிருந்தாங்க. அப்படி இதண்டி கொண்டிருக்கிற நேரத்தில் மத்தியானம் வந்து ஒரு படாரண்ட ஒரு சத்தம் கேட்டது. ஒரு சத்தம் கேட்கும்போது அதோட அம்மாட அது என்ன சத்தம்ண்டு எங்களுக்கு தெரியாத அப்படி ஒரு சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே அம்மாட உயிர் வந்து பிரிஞ்சிட்டுது. எல்லாருமே கத்துறாங்க. நான் வழியால் ஓடி அம்மாவை போய் பார்க்க ஓடலாம் நினைக்கும் போது யாருமே என்ன விடையில. ஏண்டா போகும்போது தானே அந்த அவர் சாத்திரியார் சொன்னார், போகும்போது தான் அந்த இது வந்து கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தபடியா என்னை வந்து விடையில எனக்கு அம்மா என்னை விட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு நான் கத்துறேன். அதுக்கு நான் விடையில. அப்போ கத்தி சத்தம் கேட்குது. அப்படி அம்மாவோட உயிர் போய் ஒரு காமலத்தையாதுக்கு பிறகுதான் என்ன அம்மாவிட்ட விட்டாங்க. அம்மாவோட உயிர் பிரிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் நிறைய கஷ்டங்களை நான் பட்டிருக்கிறேன். இந்த வீடியோ வந்து பெருசாக போகிற காரணத்தால் வந்து நான் அதோட வந்து எனக்கும் கவலை அழுதுடணுன்ற ஒரு பயம் இருக்கிற காரணத்தால் இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். அடுத்தடுத்த விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேணும். அப்பா அப்படி இறந்தார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேணும்டா. இந்த விஷயத்தை இப்படியே விடுங்கன்னு சொன்னாலும் நான் இதோட இந்த விஷயத்தை விடுகிறேன். இல்லாட்டி அடுத்த விஷயத்தையும் வந்து நீங்கள் சொல்லுங்கள். என்னென்ன வந்து நீங்கள் பட்டீங்க அப்படின்றத நீங்கள் விருப்பப்பட்டால் நான் சொல்கிறேன். இல்லை இதோட விடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் இதோட விட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.